Standard 12 Unit 1 Applications of Matrix and Determinants. Matrix அப்படின்னா என்னன்னா rectangular array of elements with order m by n. ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that is called as a determinant. Determinant is equal to 0 வந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் A is singular matrix. அதே இது அந்த determinant கண்டுபிடிக்க சொல்ல is not equal to 0 0 இல்லாமல் வேற ஏதாவது நம்பரை வந்துச்சு அப்படின்னா அந்த A அப்படிங்கிறது is an non-singular matrix அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் B ஆஃப் ஆர்டர் n இஸ் இன்வர்ஸ் டு த மேட்ரிக்ஸ் A. ஓகேவா, Bங்கிற மேட்ரிக்ஸை Aக்கு இன்வர்ஸ்னு சொல்லலாம். எப்போன்னு சொல்லலாம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் AB is equal to BA is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா Bங்கிறது Aக்கு ஒரு இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக A into A inverse is equal to A inverse into A is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் I. ஓகேவா, இந்த ஃபார்மெட்டில் இருக்க சொல்ல ஏயும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தியரம் 1.8 இஸ் லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இஃப் ஏ இஸ் நான் சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் தென் ஏ இன்வர்ஸும் நான் சிங்குலராக இருக்கணும் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இஸ் ஏ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ப்ரூஃப் ஈவன் என்ன விட்டாங்கன்னா ஏ இஸ் நான் சிங்குலர்னு கொடுத்தாங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் நான் சிங்குலர்னு சொல்லணும். ரெண்டாவது ஏ இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது இஸ் ஈக்குவல் டு ஏன்னு என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன நினைக்கிறேன் ஏ இன்வர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் நான் சிங்குலர். அக்கார்டிங் டு தியரம் 1.4 ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி தீரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக பார்த்துருக்கோம். இதை நான் எடுத்துக்கிட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன். சின்ஸ் இந்த சம்மில் நம்ம ஏற்கனவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த கண்டிஷன்ஸை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ண சொல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸோட டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0 வந்துடும். இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா determinant of A inverse is not equal to 0 வந்துடும். அப்புறம் what is the meaning? The inverse அப்படிங்கிறது is non singular. ஓகே, ஒன்று ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது A இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது ஏயா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. டெஃபினிஷன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா எஸ் A into A inverse is equal to A inverse into A is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இந்த ரெண்டில் எதையாட்டு ஒன்றா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கேன் A into A inverse is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் n ஆர்டர் n. இதை நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷன் ரெண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக் இன்வர்ஸ் டு ஆல் த டிட்டர்மினன்ட்ஸ். A into A இன்வர்ஸ்க்கு ஹோல் இன்வர்ஸ் வந்துடும் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் பண்ணுறோம். அதே ஐடென்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்படி பக்கத்தில் திரும்பி என்ன வந்துடும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். இந்த இன்வர்ஸை உள்ள கொண்டு என்ன பண்ணுங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீ மல்டிப்ளை ஆஃப் A ஆன் போத் சைட். ப்ரீ அப்படின்னா முன்னால். ஓகேவா, முன்னால் மல்டிப்ளை பண்ணணும். முன்னால்னா ஏ கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ மல்டிப்ளை சொல்ல ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஐ என். A into A inverse அப்படின்னா is equal to identity of n. Multiplying of anything with identity matrix is A. அதனால இந்த நைட்டு A வந்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் அப்படியே வந்துடும். அப்படின்னா A inverse whole inverse equal to A. therefore என்ன சொல்லிடலாம் A inverse whole inverse equal to Aக்கு சமம்னு சொல்லிடலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது.